யூடியூப்ல சாதிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கம். அதாவது இந்த பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, ஸோ இப்ப சமீப காலமா ஒரு 10-15 நாளா நம்மளுடைய வியூஸ் 1000 தாண்ட மாட்டாங்க. ஏன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சா வீடியோவை பாஸ் பண்ணிட்டு கீழே வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இதே மிஸ்டேக்கை தான் இப்ப இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற ஒரு சில கிரியேட்டரும் பண்றாங்க. மெஜாரிட்டி கிரியேட்டர் இதை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்துட்டு யூடியூப்பினுடைய அல்கரிதம் சொல்லுது. யூடியூப்பினுடைய அல்கரிதம் நம்ம புரிஞ்சு வச்சிருக்கிறோமோ இல்லையோ, அது நல்லா நம்மளை புரிஞ்சு வச்சிருக்கு. எந்த நேரத்துக்கு நம்ம வந்து வீடியோ பார்ப்போம், எந்த நேரத்துக்கு ஃபினான்ஷியல் தொடர்பான வீடியோ பார்ப்போம், எந்த நேரத்துக்கு நம்ம வந்துட்டு நார்மலா என்ஜாய்மெண்ட்டுக்கு என்டர்டைன்மெண்ட்டுக்கான வீடியோ பார்ப்போம் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் புரிஞ்சு வச்சிருக்குது. ஆன்மீகம் வீடியோ நம்ம எப்போ பார்ப்போம் அப்படின்றத முதல் கொண்டு புரிஞ்சு வச்சிருக்கோம். ஆமாங்க, ஏன்னா யூடியூப் அல்கரிதத்துக்கு இதுதான் வேலை. எத்தனை பேர் வீடியோ பார்க்க வராங்க, எந்த நேரத்தில் அதிகமாக வராங்க, எந்த நேரத்தில் வந்துட்டு கம்மியாக வராங்க, எந்த நேரத்தில் இந்த கண்டென்ட்டை விசிட் பண்ணி பார்க்குறாங்க, எந்த நேரத்தில் வந்துட்டு மக்கள் வீடியோ பார்க்காம இருக்கிறாங்க, இந்த கண்டென்ட் அப்லோட் பண்ண பார்க்க மாட்டேன்றாங்க அப்படின்ற மாதிரி டோட்டல் A to Z டேட்டாஸ் அப்படின்றது யூடியூப்பினுடைய அல்கரிதத்துக்கு தெரியும். ஸோ நான் முதல்ல அந்த பீக் டைம் அப்படின்னாலே என்னையா பீக் டைம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்துட்டு மணி ஒரு 12 இருக்கும், 12 ஒரு 1-1:30 இருக்கும். இதுதான் பீக் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பீக் டைம்ல நான் என்ன பண்ணேன்னா, ஒரு ஆர்டர் ஒன்று போட்டேன். ஃப்ளிப்கார்ட்ல வந்து ஆர்டர் போட்டேன். ஸோ 2 minutes டெலிவரியில கேட்டால் வந்துட்டு ரொம்ப ஹெவி டிமாண்ட் ஆர்டர் இருக்கு, அதனால வந்து இப்போதைக்கு பண்ண முடியாது, ஒரு 1/2 மணி நேரம் கொஞ்சம் வெயிட் பண்ணு, அப்படி போய் வெயிட் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்போ சிலிண்டருக்கெல்லாம் இந்த இஷ்யூ வந்துச்சு இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லி விட்டுட்டாங்க. ஸோ அப்போ பீக் டைம் அப்படின்றது ரியாலிட்டி தான், அது உண்மைதான். இப்போ நான் புரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, நான் இந்த விஷயம், அதாவது ஒவ்வொரு விஷயத்தையும் பட்டு பட்டு தெரிஞ்சுக்கிற மாதிரி நான் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டேன். இப்போ எனக்கு வந்துட்டு காலையில டைம் எந்திரிச்ச உடனே எனக்கு என்னன்னா, என்னுடைய மைண்ட் பீஸ்ஃபுல்லா இருக்கணும், நான் ஏதாவது மோட்டிவேஷனல் கேட்கணும்னு நினைப்பேன். என்னுடைய ஃபினான்ஷியல் தொடர்பாகவோ, இல்லை என்னுடைய வந்துட்டு ஆன்மீகம் தொடர்பாகவோ, கார் சேனல் தொடர்பாகவோ, கார் கேரிங்கு அல்லது யூடியூப் டிப்ஸ், இதெல்லாம் நான் வந்துட்டு ஒரு மோட்டிவேஷனல், நான் ஒரு வியூவர்ஸாக இருந்து பார்க்கும்போது ஒரு மோட்டிவேஷனாக தான் எதிர்பார்ப்பேன். நான் காலையில் எழுந்த உடனே யாராவது வந்துட்டு அடிச்சுக்கிற வீடியோ போட்டால் பார்ப்பாங்களா? ஸோ மேக்ஸிமம் பார்க்க மாட்டாங்க, ஆன்மீகம் ரீதியாக பார்ப்பாங்க. அப்போ காலையில் இருக்கக்கூடிய என்னுடைய மனநிலை மாதிரி தான் மக்களுடைய மனநிலை இருக்கும். காலையில் ஆன்மீகம் தொடர்பான வீடியோ, அதுலேயும் குறிப்பாக நம்மளாம் நினச்சிட்டு இருக்கோம் எல்லாருமே வந்து 10 மணி 11 மணி எந்திரிக்காங்கன்னு சொல்லிட்டு. அது சாட்டர்டே சண்டேல மட்டும்தான். பட் ஒர்க்கிங் டேஸில் அவங்க காலையில் ஒரு 7 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு அவங்களுடைய அன்றாட வேலையை பார்க்குறாங்க. அந்த நேரத்துலேயும் ஸ்க்ரோலிங் டைம் அப்படின்றது அதிகமாக இருக்குது. நீங்கள் இந்த வீடியோ இந்த இடத்துல பாஸ் பண்ணிவிட்டு காலையில் எழுந்த உடனே எத்தனை பேர் நீங்கள் மொபைல் யூஸ் பண்ணுறீங்க, எவ்வளோ நேரம் மொபைல் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, எவ்வளோ நேரம் உங்கள் கையிலே வச்சுட்டு இருக்கீங்க அப்படின்றத கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. தமிழ் பொக்கிஷம் சேனல் பார்த்துருக்கீங்களா? ஸோ ரொம்ப பிடிக்கும் அவரை. நிறையா ஃபர்ஸ்ட்லேருந்து நான் வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப கம்மியாக சப்ஸ்கிரைபர் வந்துட்டு 50,000 சப்ஸ்கிரைபர் வச்சிருந்தாரு. அப்போலேருந்து நான் அவரை வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன். அவர் நைட் 2 மணிக்கெல்லாம் வீடியோ போடுவார், பார்த்துருக்கீங்களா? நைட் 2 மணிக்கு ஒரு வீடியோ போடுவார், 3 மணிக்கு வீடியோ வரும். இந்த மாதிரி தருணங்கள்லாம் வரும். ஏன்னா 24/7 மக்கள் அவைலபிளாக இருக்கிறாங்க. இந்த கண்டென்ட் எல்லாம் இந்த மாதிரி டைம்ல பாக்குறாங்க அப்படின்றதுக்காக தான் அவர் அந்த டைம்லாம் போடுறாரு. அப்போ அப்படியே கொஞ்சம் 8 மணியிலிருந்து 9 மணிக்குள்ள அறக்க புறக்க கிளம்பி நம்ம பஸ்ஸை பிடிச்சோ பைக் எடுத்துட்டு போயோ நம்ம வந்து டிராஃபிக்ல நின்றுட்டு இருப்போம், வண்டியில போயிட்டு இருப்போம், பெட்ரோல் பங்க்ல நின்றுட்டு இருப்போம். இந்த மாதிரி தருணத்துல யாராவது வீடியோ போட்டா நீங்க பாப்பீங்களா? பார்க்க மாட்டீங்க. இந்த மிஸ்டேக்கும் நான் பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு 10 மணி நான் ஆஃபீஸ்க்குள்ள போயிட்டேன். ஆஃபீஸ்க்குள்ள போனதுக்கு அப்புறம் நான் போய் வந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய விஷயங்கள் அன்றாட டெய்லி வேலையெல்லாம் கொஞ்சம் அப்படியே செட் பண்ணி வச்சுட்டு நான் அமைதியாக உட்கார்றதுக்கு எனக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்கும்? குறைஞ்சது ஒரு 1 மணி நேரத்துக்கு மேலேயாவது எடுத்துக்கும். 1 மணி நேரம் கழிச்சு தான் அப்படியே உட்காந்து நான் யாராவது ஃபோன் பண்ணியிருக்காங்களா, என்ன இருக்கு அப்படின்ற மாதிரி வந்துட்டு நான் என் செல்லையே எழுப்பேன். அப்போது 11 மணி to 11:30 இந்த ரேஞ்ச் அப்படின்றது நல்ல பீக் அப்படின்றது. ஸோ இந்த ரேஞ்சில் இந்த விளாக்லாம் போடுறாங்க பார்த்தீங்களா? விளாக்னா வந்துட்டு இந்த கம்மியாக போடுவாங்க பாருங்க, ஷார்ட் வீடியோலாம் போடுறவங்க, இந்த ஷார்ட் வீடியோவில் விளாக் போடுறவங்க எல்லாத்துக்குமே இது சரியான ஒரு தரம். இந்த டைம்ல நம்ம வீடியோ போடுறது கிடையாது. ஸோ இந்த டைம்ல வந்துட்டு நான் கண்டுக்கிறதே கிடையாது. பகலில் நான் 11 மணிக்கு நம்மளை இந்த சேனலில் போட்டதே கிடையாது, யூடியூப் டிப்ஸ் சேனலில் போட்டதே கிடையாது. அதுக்கு அடுத்தது 12 மணிலேருந்து 1 மணி, நம்ம வந்து 11:30 நம்ம 1 மணி வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம், சுறுசுறுப்பாக வேலை பார்ப்போம். 12:30 மணிக்கு மேலே கொஞ்சம் அப்படியே டயர்டாக இருக்கும். ஃபோனை எடுக்கலான்னு பார்த்தா மேனேஜர் பக்கத்தில் இருப்பான், இல்லை யாராவது சுற்றி இருந்துட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம எடுக்க மாட்டோம். கரெக்டாக 1 மணி சாப்பிட்றது போகிற டைமில் டிஃபன் பாக்ஸ் எல்லாம் எடுத்து சாப்பாடுலாம் எடுத்து சாப்பிட்டு இருக்கிற டைமில் 1 to 1:30 இல்லை 2 மணி இந்த ரேஞ்சுக்குள்ளே யாராவது வீடியோ போட்டால் நம்ம பார்ப்போமா? பார்க்க மாட்டோம். அப்போது 3 மணி 2 மணிக்கு மேலே சாப்பிட்ட உடனே நமக்கு தூக்கமாக வரும். அப்போ நம்ம செல்லு நோண்ட மாட்டோம், வேலையை தான் பார்த்துட்டு இருப்போம். அப்போது 2 மணிலேருந்து 3 மணி வரைக்கும், 1 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் எது பண்ணாலும் வியூஸ் போகாது. அதுவும் வந்துட்டு நான் மற்ற சேனலில் பண்ணியிருக்கேன் நான்.
ஸோ அதுக்கப்புறம் என்னன்னா 3 மணிலேருந்து 6 மணிக்குள்ள நான் வந்து பிரிஸ்க் ஆயிடுவேன். அதாவது வீட்டுக்கு போக போறோம், அடுத்த கட்டத்துக்கு நம்ம நகர போறோம் அப்படின்ற மாதிரி எனக்கு அடுத்த நாளைய கவலை அப்படின்றது வந்துடும். அப்போ அடுத்த நாளைய கவலைக்கு நான் இன்னைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் என்னையும் என்டர்டைன்மெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் ஓபிடிக்கிறது, இந்த 4 மணிக்கு டீ குடிக்க போறது, இந்த மாதிரி தருணங்கள்ல 3 மணியில இருந்து பீக் டைம் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்றாங்க. ஸோ காலையில விடியாலன்ற பாருங்க, நான் வந்துட்டு மதியம் 3 மணிலேருந்து உங்களுக்கு நைட்டு 11 மணிக்கும் சரியான பீக் டைம் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இதுல குறிப்பா இந்த டைம் எடுத்துக்கோங்க. நான் 5 மணில இருந்தோ இல்ல 5 to 6 இல்ல வந்து 6 to 7 இந்த மாதிரி தருணங்கள்ல ஒரு சில பீப்புள்ஸ் அப்படின்றது வந்துட்டு அவங்க ஆஃபீஸ்ல இருப்பாங்க அல்லது டிராவல் பண்ணிட்டு இருப்பாங்க. நான் எல்லாரையும் சொல்ல, மெஜாரிட்டியா இருக்கிறவங்கள சொல்றேன். வீட்டில் இருக்கவங்களுக்கு இதெல்லாம் அப்ளிகபிள் ஆகும். ஸோ இந்த மாதிரி தருணங்கள்லையும் நமக்கு என்ன ஆகும், ஸோ இப்படி வந்துட்டு டிராவல் பண்ணிட்டு இருக்கல யாரும் வீடியோ போட்டாலும் பார்க்க மாட்டாங்க. அப்போ வீட்டுக்கு வந்த உடனே வீடியோ பார்ப்பலாம் கிடையாது. குளிக்கக்குள்ள ஒரு சிலர்லாம் வந்துட்டு வீடியோ ஆன் பண்ணி வச்சுட்டு அப்படியெல்லாம் பார்ப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சிலர்லாம் இருக்கிறாங்க. பட் மெஜாரிட்டி என்ன செய்வாங்கன்னா ஒரு 8 மணி 7 மணிக்கு மேலே வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு ஒரு 7 மணிக்கு மேலே அப்படியே உட்காந்து செல்ல அப்படி நோண்ட ஆரம்பிப்பாங்க. அது 9 to 10 சரியான பிக் டைம் அப்படின்றது. ஏன்னா நான் வீடியோ போட்டது எல்லாமே 8 மணிக்கு மேலே 7 மணிக்கு மேலே தான் இந்த வீடியோ அப்படின்றது அதிகமாக போட்டிருக்கேன். 7:45 அப்படின்றது. ஸோ நான் இப்போ என்னுடைய அனலிட்டிக்ஸில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள்லாம் எப்போ அவைலபிள் இருக்கிறீங்க அப்படின்னு பார்த்தா மெஜாரிட்டியாக நீங்கள் எல்லாமே வந்துட்டு நைட் டைமில் தான் இருக்கிறீங்க, பகல் டைமில் இருக்க மாட்டேன்றீங்க. ஸோ அதனால வந்துட்டு நான் புரிஞ்சுக்கிட்டேன், நான் இந்த தப்பு தான் நான் பண்ணியிருக்கேன் அப்படின்றது புரிஞ்சுக்கிட்டேன். நான் போட்ட கண்டென்ட்டு சரிதான். படத்தை பெரிய ஹீரோ வந்துட்டு அவர் படத்தை ரிலீஸ் பண்ணக்குள்ள நம்ம படத்தை ரிலீஸ் பண்ணோம்னா அப்போ இந்த மாதிரி என்ன ஆகும்னா பீக் டைமில் பயங்கரமாக குழம்பி போயிடும். நம்மளுடைய சேனலு சப்ஸ்கிரைபரும் கம்மி, வியூஸும் ஓரளவுக்கு பெருசாக போட்டவுடனே போகாது. அப்போ என்னன்னா டவுன் பண்ணி விட்டுரும். அப்போ இந்த இடத்துல பெருசாக பீக் டைம் அப்படின்றது ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி போட்டுடணும். அப்படி இல்லைன்னா எண்டில் போடணும். அப்படியும் இல்லைன்னா நீங்கள் வந்துட்டு முக்கால்வாசி டைமில் வந்துட்டு பீக் டைமில் போடணும். நீங்கள் அதை விட்டுட்டு மிடில் பீக் டைமில் போட்டிங்கன்னா வியூஸை ட்ராப் பண்ணி விட்டு டவுன் பண்ணி விட்டுரும். இதுலேயும் ஒரு சிலருக்கு 11 மணிக்கு வீடியோ போட்டலாம் வியூஸ் போகாமல் இருக்கும். அப்படின்னா 11 மணிக்கு போடக்கூடாது, 10:30க்கு போட்டுருங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்துட்டு 11:30க்கு 11:25க்கு வந்துட்டு வீடியோ அப்படின்றது போஸ்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி அரை மணி நேரம் முன்னாடி இல்லை அரை மணி நேரம் அப்புறம் அப்படின்ற மாதிரி போட்டாதான் சரியான பீக் டைம்ல, அதாவது சுழல்ல போயிட்டு மாட்டிக்கிட்டா எப்படி நம்மளால வெளியில வர முடியாது. ஸோ சேம் கான்செப்ட் தான். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் கொஞ்சம் இழுத்தெல்லாம் சொல்லியிருக்கேன் போல. புரிஞ்சுதுன்னா ஸோ கீழே கமெண்ட் பண்ணுங்க எப்படி இருந்தது அப்படின்றத. மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. நம்மளே வந்து கிரியேட்டரே நீங்கள் ஒரு கிரியேட்டரை சப்ஸ்கிரைப் பண்ணினா அப்புறம் எப்படிங்க உங்களை வந்துட்டு மற்றவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. அதனால சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ கொஞ்சம் வேலை இருந்தது, அதனால இருந்தாலும் வீடியோ எடுத்தே ஆகணும், இது வந்துட்டு ஆகணும் அப்படின்ற மாதிரி வீடியோ எடுத்தே ஆகணும் அப்படின்றதுக்காக அந்த டயர்ட்லேயே வந்து உட்காந்து வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். சாரி, நாளைக்கு கொஞ்சம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நாளைக்கு வந்து ஃப்ரீயாக இன்னும் கொஞ்சம் ஜாலியாக உட்காந்து கூலாக உட்காந்து பேசலாம். வேறு என்ன கண்டென்ட்டை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ நிறைய பேருக்கு ரிப்ளை கொடுத்துட்ருக்கேன். இன்னும் ஒரு சிலருக்கு வாய்ஸ் டெக்ஸ்ட் மூலிமா ரிப்ளை கொடுத்துருக்கேன். நீங்கள் ரிட்டன் எனக்கு கொடுக்க முடியாது, நான் தான் உங்களுக்கு வாய்ஸ் ரிப்ளை அப்படின்றது வந்து கொடுக்க முடியும். ஸோ ஃபர்தராக வேறு ஏதாவது கேள்வி கேட்டுச்சுன்னா டெக்ஸ்ட் மூலிமா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த யூடியூப் ரிலேட்டடாக கேஜெட்லாம் வாங்கி அதனுடைய லிங்க் கீழே இருக்குது, உங்களுக்கு தேவைன்னா பயன்படுத்தி